தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 50 முதல் 51 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நீ ஒரு பாவ நினைவை நினைக்கின்ற போது இயேசுநாதர் உன் அருகில் வந்தது போலவும் இவ்விதம் சொல்வது போலவும் இப்போது நினைத்து கொள்ளுங்கள். மகனே, ஏன் இந்த பாவத்தை நினைக்கிறாய்? ஏன் தேவ கட்டளையை மீறுகிறாய்? அதனாலே ஏன் மோட்சம் இழந்து நரகத்திலே விழப்போகிறாய்? நான் படைத்த ஆத்துமத்தை இப்படி கெடுத்து போடாதே என்று சொன்னதற்கு நீ 2 கண்ணும் மூடி காதும் அடைத்து கேளாமல் இருந்தாய். மறுபடி அவர் சொல்லுவார், பாவி, உன்னுடைய ஆத்துமத்துக்கு வருகிற கேடுகளை பாராவிட்டாலும் என்னுடைய அன்பையாகிலும் தயையை என்கிலும் பார்க்க மாட்டாயா? உனக்காக எத்துணை நன்மையெல்லாம் செய்து படாத பாடுபட்டேன். என் சிரசிலே தைத்திருக்கிற முட்களை பார், மரத்திலே அறைந்திருக்கிற என் கை கால்களை பார், ஈட்டியால் குத்துண்ட விலாவையும் சரீரம் முழுவதும் உள்ள காயங்களையும் இரத்தக் கரைகளையும் பார். இவையெல்லாம் நான் உனக்காக பாடுபட்டு பொறுத்திருக்க என் தயவுக்கு சற்றாகிலும் நன்றி எறிந்து நீ என் பாடுகளை கண்டு மனதுருகி உன் பொல்லாத நினைவை விட்டுவிட மாட்டாயோ என்று சொன்னதற்கு நீ பாவத்தை விடாதபடிக்கு அவரை பாராமல் முகத்தை திருப்பிக் கொண்டாய். அதை கண்டு உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு, பாவி, நீ இந்த பாவத்தை செய்ய கை நீட்டுகிற போது என்மேலே அல்லவோ கை ஓங்குகிறாய். உன்னுடைய பொல்லாத நினைவுகளாலே என் சிரசிலே முட்கள் அதிகமாய் பதிந்து ஏற இருத்துகிறாய். உன் மனம் குரோதம் என்கிற ஈட்டியினாலே என் விலாவை ஊடுருவ குத்தி திறக்கிறாய். நீ பாவத்திற்காக அசைக்கிற கால்களும் நடந்து போகிற அடிகளும் என் கை கால்களிலே ஆணிகள் இறுக அறைகிற சுத்தியல் அடிகளாயிருக்கின்றன. நீ அனுபவிக்கிற கெட்ட சுகபோகமெல்லாம் என் சரீரம் முழுவதும் புதிதாய் வடிந்து சிந்தி விழுகிற இரத்தமாயிருக்கின்றன. ஐயையோ பாவி, உனக்காக என் உயிர் விடும் வரையும் பட்ட பாடுகள் போதாதோ? இன்னும் என்னை ஏன் இந்த வாதைப்படுத்துகிறாய்? அது மட்டும் உன் தீய ஆசை ஓடுகிறதோ? என்னிலும் அந்த சுகம் உனக்கு பெரியதோ? இத்தனை பாடுகளை பார்த்து உனது மனம் சற்றும் இழகாதோ? இரக்கமில்லையோ என்று ஆண்டவர் உன்னை வருத்துவதற்கு நீ இதெல்லாம் ஒன்றும் பாராமல் நினைத்த நினைவை நிறைவேற்றுவேன் என்று இருக்கிறாயே. முன்னர் யூதர் ஆண்டவருக்கு செய்த நிஷ்டரோகங்களில் இதுவே அதிக கொடூரமான நிஷ்டரோகமாயிருக்கிறது. இத்தனை கொடிய நெஞ்சுள்ளவனாயிருந்து ஆயுதங்களை சாணை பிடித்து கூர்மையாக்கி கொண்டு ஆண்டவரை வாதிப்பேன் என்கிறது போல் அந்த பாவச் செயல் முடியும் வரையும் ஆண்டவரின் பேரிலே ஓங்கின கை இன்னும் மாறாமல் இருக்கிறாய். ஐயையோ மோக பாவியே, இப்படிப்பட்ட துரோகமும் கொடுமையும் யாராகிலும் செய்ய மனம் வருமோ? இப்படிப்பட்ட நிஷ்டூரங்களை கண்டால் கல்லும் உருகி போகும்.
உன் மனது மாத்திரம் இழகாதோ? ஆனால் ஆண்டவர் சிந்தின இரத்தம்தானே உமக்கு விரோதமாய் சாட்சியாய் இருக்கும் என்று பார் என்று நம்முடைய ஆன்மாக்களை எச்சரிக்கும் இத்தகைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் மாறி பாவத்தை விட்டு இறைவனை அன்பு செய்ய வரம் வேண்டி இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை காலம் முழுவதும் காதல் செய்யும் எங்கள் அன்பு காதலரே எம் இறைவா, உம்முடைய பிரமாணிக்கமான உண்மையான மாறாத தியாக அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் அன்பு மிகவும் பெரியது, உங்கள் கிருபை மிகவும் பெரியது. எனவேதான் இந்த உலகத்து மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாத என்னையும், இந்த உலகத்தின் பார்வையில் ஒன்றுமில்லாத பரதேசியாய், வெறுமையாய், அலங்கோலமாய், தனிமையாய், புறந்தள்ளப்பட்டவனாய் இருந்த என்னையும் நீர் தேடி வந்து நான் இருப்பது போலவே என்னை ஏற்றுக்கொண்டு என் பலவீனத்தையும் பாவத்தையும் பொறுத்து கொண்டு எனக்காக உம் இதயத்தை எப்போதும் திறந்து வைத்திருக்கிற என் நேசரே, உம் அன்பு, உமது காதல் என்னை மயக்குகிறது. என்னுடைய தேவைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறீரே. உமக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நான் உம் அன்பை விட்டு விலகிச் சென்றாலும், பல வேளைகளில் உம்மை நினைக்க மறந்து போனாலும், நீர் என்னை ஒரு நொடிப்பொழுதும் விட்டு விலகாமல் எப்போதும் என் நினைவாகவே இருந்து உமது பிரமாணிக்கத்தை, உடன்படிக்கை காத்து வருகின்றீரே. உமக்கு கோடி நன்றி ஐயா. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று நான் கொடுக்கும் திருமண வார்த்தைப்பாட்டை நீர் மட்டும் நிறைவேற்றி வருகிறீர். எனக்கு என்ன நடந்தாலும் என்னோடு உடன்பயணிக்கிற வாழ்க்கை தோழமை நீர் மட்டுமே. எந்த சூழ்நிலையிலும் உமது அன்பை புறக்கணித்து செல்லாத வரம் தாரும். இன்றைய குடும்பங்களை சீரழிக்கும் சுயநலம், சந்தேகம், கண்டுகொள்ளாத தன்மைகள், பிரமாணிக்கமற்ற போக்குகள், தியாகமில்லாத வாழ்க்கை, இவைகளை என்னை விட்டு விலகிச் செல்லும்படி நீர் என்று கட்டளையிடுவீராக. உம்மை அன்பு செய்து, நீர் படைத்த மக்களை அன்பு செய்து, நீர் கொடுத்திருக்கும் திட்டங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றி உம்மை மாட்சிப்படுத்த எனக்கு விண்ணக ஆசிரையும் தூய் ஆவியின் வல்லமையும் எனக்கு தருவீராக. பாவத்தை விட்டொழித்து பரமனை அன்பு செய்து என்றும் உம்மிலே நிலைத்திருந்து விண்ணக நலன்களை பெற்றுக்கொள்ள இன்று என்னை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.